மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நம்ம அம்மா அப்பாவை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு அவாவா ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. நம்மளை 3 விதமான தாபங்களிலிருந்து, தாபத்ரயத்திலிருந்து நம்ம பகவான் காப்பாற்றணும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். உடலாலும் பிறராலும் இயற்கையாலும் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை தாங்கள் வேருடன் களைய வேண்டும்னு அவரை நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம சனகாதிகள் சொன்ன மாதிரி சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாம் உத்தரபவார்ணவாத்து. நம்ம ஆத்மா திருப்பியும் இந்த சம்சாரங்கிற இந்த கடலிலே, இந்த சம்சார சுழற்சியிலே மாட்டிக்காமல் இருக்கணும்ப்பா அப்படின்னு முதல்ல நம்ம உடல் மனது அதுக்காக வேண்டின்றோம். இப்போ நம்ம ஆத்மாக்காக நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அனுதினம் பாகவதம் அப்படின்னு நம்ம ஒரு 10 நாளாக பார்த்துட்டு வரோம். முதல்ல பாகவதம் மாஹாத்மியம் சப்தாகமாக முடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம பாகவதத்துக்குள்ளே, ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ளே முதல் அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசித்தோம். முதல் 2 அத்தியாயங்களை முடிச்சுட்டு இன்றைக்கி 3வது அத்தியாயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம 3வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னால் பூர்வ கதை சங்கரகம் சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம 3வது அத்தியாயத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? எப்படி சௌனகாதி மகரிஷிகள்லாம் சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கச்சே சூதபாணிகர்கிட்ட பார்த்து ஒரு 6 கேள்விகள் கேட்குறான் இல்லையா? மனுஷனா பிறந்தவனுக்கு சேஷ கொடுக்கக்கூடிய மார்க்கம் எது? எங்களுக்கு எல்லா வேதங்களும் வேதாந்தங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. இந்த மாதிரி விஷயம் கேட்டுட்டே வரா இல்லையா? அந்த கேள்விகளுக்கு விடையாகத்தான் சூதபாணிகர் இதை சொல்லிட்டு வர்றார். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட குரு வியாசர் நாராயண நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரேத்துன்னு அவர் நாராயணர் நமஸ்காரம் பண்ணிட்டார், வியாசர் நமஸ்காரம் பண்ணிட்டார் இல்லையா? சுகரை நமஸ்காரம் பண்ணிட்டார், எல்லாரையும் சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணிட்டார், இவன் அர்ஜுனனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் கேட்ட கேள்விகள் ரொம்ப அற்புதமான கேள்விகள்ப்பா, பகவானுக்கே அது ரொம்ப பிரீதி அளிக்கக்கூடியதாக நீ கேள்வி கேட்டால், இதனால் இந்த உலகமே பயன்பெறப் போகிறது. நான் இப்போது அதை உங்களுக்கு அதற்கு ஆன விடைகளை நான் கூறுகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவருக்கு உக்ரஸ்ரவஸ்னு இன்னொரு பேர் உண்டு அப்படிங்கிறதையும் நேற்றுக்கு பார்த்தோம். எப்படி நம்ம பிறவியின் பயன், த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப், லைக் புருஷார்த்தம்லாம் பார்த்து அதில் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பிரம்மன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் பார்த்து ஜன்மாத் யஸ்ய யதஹ, நாம் பிரம்மனை அறிந்து கொள்ள வேண்டும். பிரம்மனோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். பிரம்மனை சாஸ்திரங்களின் மூலமாகத்தான் அறிய முடியுங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? அதாவது அது 3வது சாஸ்திர யோனித்வா, 3வது பிரம்மசூத்திரத்தினால அந்த அது நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி வாட் அண்ட் ஹவ், அது எல்லாமே வாட்டில் கொடுத்துருவா. ஸோ இந்த சாஸ்திரம் மூலம், சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்போம். உடனே வேதங்கள் கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு இருக்குது. ஞானகாண்டம் தான் உபனிஷதங்கள். அந்த உபனிஷதங்கள் மூலமாகத்தான் நாம் இந்த பகவான் அறியலாம். வேதங்கள், அந்த வேதங்கள் உபனிஷதங்கள் அப்படியே படிச்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த ஞானம் இல்லாததுனாலே வியாச பகவானே இப்பெல்லாம் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் எழுதினார், 18 புராணங்கள் எழுதினார். இதில் பக்தி மார்க்கம் வழியாக நம்ம எப்படி அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். அதாவது பக்தி யோகம் பண்ணி நாம் அந்த பிரம்மத்தை அறியலாம் அப்படிங்கிறது நேற்றுக்கு பார்த்தோம். அதான் ஆரம்பம். அதில் 1 or 2 அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் பார்த்தோம். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்தை பகவான் எப்படி படைச்சார் இல்லையா? அந்த பஞ்சபூதங்களை வச்சுட்டு அந்த பஞ்சபூதங்கள், அந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக பண்ணி தன்னுடைய மாயா சக்தியினாலே எப்படி இந்த இவர் படைச்சார், அதே மாதிரி தான் அதே பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடல்லையும் இருக்குது அப்படிங்கிறது நேற்று பார்த்தோம். அவ்வாறு இருந்த போதிலும் எல்லாம் இந்த பிரகிருதி தானாக இயங்காது இல்லையா? அதை இயக்குபவன் ஒருத்தன் இருக்கணும் இல்லையா? பஞ்சபூதங்களினால் எல்லாத்தையும் படைச்சாலும் அதை இயக்குபவன் அந்தர்யாமியாக இருந்து பகவான் தான் இயக்குகின்றான். அதனால் எல்லாரோட இதிலையும்
பகவான் தான் அந்தர்யாமியாக இருக்கான். நீ வந்து மனுஷனாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, நரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளும் அந்தர்யாமி பகவான் ஒன்றே, ஆத்மா ஒன்றே. அது பல்வேறு உருவங்களாக அது இருக்கின்றதுனாலே அந்த மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கிறது. நாயாக இருக்கச்சே வேறு தோற்றம், மனிதனாக இருக்கச்சே வேறு தோற்றம், மரமாக இருக்கச்சே வேறு தோற்றம். பட் உள்ளே இருக்கும் அந்தர்யாமி ஆத்மா ஒருவனே, அவனே தான் அங்கும் இருக்கிறான் இங்கும் இருக்கிறான் அப்படின்லாம் பார்த்தோம். இதுக்கு நடுவில் வந்து நம்ம கேட்டோம், ஆர் யூ டாக்கிங் அபவுட் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆர் ஆர்ட் ஆஃப் லீவிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவனுக்கு அவன் வந்து அவனோட கோல்ஸ் எல்லாம் என்ன, அவனுக்கு மாஸ்லோஸ் ஹையரார்க்கிலாம் பார்த்தோம் இல்லையா. முதல்ல நமக்கு வயிற்று பழப்பு, நம்ம நன்னா சாப்பிட்டா தான். அந்த மாதிரி ஏகாதசிக்கே சொல்லுவா, ஏகாதசி விரதம் இருந்து கதை கேட்டால் புண்ணியம். பட் ஒருத்தனுக்கு வந்து அவனால் பசி தாங்க முடியாத ஒருத்தனை போய் உட்கார வச்சு நீ கதை கேள்டான்னா அவன் எப்படி கதை கேட்பான்? அதனால் வந்து தே ஹவ் கிவன் கன்செஷன். சரி போனால் போகிறது, நீ பழம் சாப்பிடு, அந்த மாதிரி இல்லை வந்து அரிசியை உடைச்சுட்டு சாப்பிடு, அந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் கன்செஷன்ஸ். அந்த மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவன் வந்து ஹி ஹேஸ் கோல்ஸ். ஸோ ஹீ ஹேஸ் டு அட்டைன் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு பிகம். ஒருத்தன் டாக்டர் ஆகணுமோ, இன்ஜினியர் ஆகணுமோ, சரி அதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் இல்லையா. ஆஃப்டர் யூ ஃபினிஷ் எவ்ரி திங் இன் லைஃப், வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு டூ செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் காட் ரியலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். நான் சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து பூர்வ கதை சங்கிரகம். ஸோ இந்த மாதிரி காமியார்த்தமாக பகவான்கிட்ட வந்து வேண்டிக்கிறவா எந்த தேவதைகள் எல்லாமே போய் வேண்டிக்கிறா இல்லையா. உலகத்தில் அவளுக்கு பிடிச்ச தேவதைகளை வேண்டிக்கிறா. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், சிவன் மாதிரி ஆசுதோஷின்னு அவளுக்கு குடும்பம்னு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான தேவைகள்லாம் தேவைப்படுறது இல்லையா. எல்லாம் முடிஞ்சா விட்டு தான் நம்ம வந்து இந்த முமுக்ஷு நிலைக்கு வரோம். இந்த ரியலைசேஷன் எல்லாருக்கும் வரதில்லை. வி டோன்ட் எடுத்த உடனேயே இந்த ரியலைசேஷன் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு ஞானம் உடனே வரதில்லை. அதுக்கு தான் நம்ம வந்து பக்தி பண்ணி பக்தி வந்து பக்தியின் மூலமாக ஞானம் வந்து, ஞானம் மூலமாக விவேகம் வந்து, விவேகம் மூலமாக வைராக்கியம் வருது. ஸோ இட் டேக்ஸ் டைம். இட்ஸ் ஒன்லி அன் இவால்வ்டு சோல் கேன் கெட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். எப்படி வந்து காமியார்த்தமாக கேட்குறவா வந்து எப்படி பல தேவதைகளை கேட்டு வந்து அவளோட இதை வந்து விருப்பங்களை அவள் கடவுள் பூர்த்தி செய்கின்றார். இல்லை ஒரு முமுக்ஷு வந்து அதே சமயத்தில் மோட்சம்தான் வேணும் அப்படிங்கிறவன் வந்து ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவதே உத்தமம் அப்படின்னு வியாசர் சொல்கிறார். அந்த ஹிண்டோட நேற்றுக்கு நம்ம முடித்தோம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து we made certain distinctions of what is பக்தி அண்ட் பக்தி யோகம். காமியார்த்தமாக பக்தி பண்ணுறது, ஒரு கற்பூரம் ஏற்றுறது, ஒரு பூ வைக்கிறது, ஒரு கோவிலுக்கு தேங்காவை போய் உடைக்கிறது, எனக்கு இந்த கவலையெல்லாம் தீரணும், நான் இந்த தேங்காவை உடைக்கிறேன், தேங்காவை உடைக்கிறேன், அப்படி இப்போ இதெல்லாம் வந்து காமியார்த்தமாக பண்ணுறது, அதுவும் பக்தி தான். அதுக்கு பகவான் டெஃபினட்டாக அதுக்கு உண்டான விடையை அவர் அளிக்கின்றார், பலனை அவர் அளிக்கின்றார். பட் பக்தியை எப்படி பக்தி யோகமாக பண்ணுறதுன்றதை நம்ம பெரியாழ்வார் உதாரணமாக பார்த்தோம் இல்லையா. பக்திக்காக பக்தி பண்ணுறதுக்கு பேர் பக்தி யோகம். இது வந்து கோபிகைகள் மூலமாக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். பின்னாடி பார்ப்போம் கோபிகைகள் எப்படி பக்தி பண்ணாங்கிறது. அதாவது ஒரு முறை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே மாத்திரம் சொல்கிறேன். உத்தவர் வந்து 11வது அத்தியாயத்தில் வரும். உத்தவர் பகவானுடைய மினிஸ்டர், பகவானுடைய நெருங்கிய நண்பர், ஐடென்டிக்கலாக கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார், ஆல்மோஸ்ட் லைக் கிருஷ்ணர். அவருக்கு உண்டான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், கிருஷ்ணர் உடுத்தி களைந்த பீதாம்பரத்தை தான் அவர் உடுத்திப்பார். பத்ரிகாசிரமத்தில் கிருஷ்ணரை வழிபடாத பொழுது அந்த 6 மாதம் உத்தவரை வழிபடுவா அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவரை ஒரு முறை கிருஷ்ணர் உத்தவ சந்தேசம்னு நீ போய், நான் வந்து கோகுலத்தை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுத்து, அதனால் கோகுலம் பிருந்தாவனம்லாம் நீ போய் அவள்லாம் கோபிகைகள்லாம் எப்படி இருக்கா பார்த்துட்டு வான்னு அனுப்புவார். உத்தவ சந்தேசத்தில் பகவான் உத்தவரை அனுப்பரிச்சே சொல்லுவார், நீ திரும்பி வரச்சே சில விஷயங்கள்லாம் கற்றுண்டு வருவ அப்படின்னு. உத்தவருக்கு ஒன்றும் புரியாது. என்னடா அது, அவள் வந்து மாடு மேய்க்கிற கோபாலர்கள் கோபிகைகள் தினம் அந்த மாதிரி ஒரு இடையர்கள், இடக்கை வலக்கை தெரியாத ஆட்சியர்கள், அந்த மாதிரி இருக்கிறவாள்கிட்ட நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு நினச்சிப்பார். அகங்காரம்னு சொல்ல முடியாது. பட் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் இப்போ தியானம் பண்ணுவோம், லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் பகவான் அப்படின்வார். கிருஷ்ணன் நம்ம எல்லாரும் தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறச்சே அவளுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா நம்மள மாதிரி மானிட கலியுகத்தில் வரும் மானிட பிறவிகளுக்கு நம்ம மனசு அலைஞ்சின்றே இருக்கும். அதனால் வந்து வி நீட் சம்திங் டு ஃபோக்கஸ். ஒரு படத்தை வச்சு பூஜை பண்ணுறதோ, விளக்க வச்சு பூஜை பண்ணுறதோ, பகவானை நினச்சி தியானம் பண்ணுறதோ
நமக்கு மனசு அலபாஞ்சின்னு இருக்கு. பட் அவள் வந்து காத்தால எழுந்ததுலேருந்தே எல்லாமே கிருஷ்ண ஸ்வரூபமாக பார்ப்பா. காத்தால எழுந்தா வந்து கிணத்துக்கு போனால் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீரை கிருஷ்ண ஸ்வரூபமாக பார்ப்பா, அந்த குடத்தை கிருஷ்ண ஸ்வரூபமாக பார்ப்பா. ஸோ அவள் பார்க்குற ஒரு ஐட்டமும் எல்லாமே கிருஷ்ண ஸ்வரூபமாகவே. அதனால் தே நெவர் மிஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஹேஸ் பீன் லிவிங் வித் தம் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். எப்படி நைமிசாரண்யத்தில் ஆரண்யமாக இருக்கா மாதிரி கிருஷ்ணா ஹேஸ் பீன் லிவிங் வித் தம் இல்லையா? இவாளுக்கு அதனால் புரியாது. கிருஷ்ணனை தியானம் பண்ணுவோம், கிருஷ்ணனை ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா கிருஷ்ணனை தானே எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இந்த அயர்லாண்டில் ஒரு இஸ்கான் டெம்பிள் போனேன் லாஸ்ட் இயர். அங்கே போனால் முக்கால்வாசி இஸ்கான் டெம்பிளில் நம்ம ராதாகிருஷ்ணன் தான் இருப்பா இல்லையா? அங்கே வேற ஒரு இது வச்சுருந்தா, விக்கிரகம் வச்சுருந்தா. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அது என்ன விக்கிரகம் சார்னா அது பஞ்ச தத்துவம், சைத்தன்ய மகாபிரபுவோட பஞ்ச தத்துவம் விக்கிரகம் அப்படின்னு சொன்னால். அப்புறம் அது கேட்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சாது இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நார்மலாக எல்லா கிருஷ்ணர் கோவிலையும் கிருஷ்ணர் தானே இருப்பா, கிருஷ்ணர் எங்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், கிருஷ்ணன் தான் சர்வத்திர, கிருஷ்ணன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கானேப்பா. உடனே ஒரு அடி அடிச்சிட்டார். ஐ ஹாவ் நோ ஃபர்தர் கொஸ்டின். சைத்தன்ய மகாபிரபுவோட கதையெல்லாம் சொன்னார் எனக்கு. எதனால் இங்கே அவளோட குரு அவர் அந்த கௌடியா வம்சத்தில் வந்து நம்ம ஆச்சாரியன், நம்ம வந்து சங்கராச்சாரியார், அழகிய சிங்கர்னு இருக்கா மாதிரி அவளுக்கு சைத்தன்ய மகாபிரபு தான். அதில் வந்தவர் தான் பிரபுபாதர் இல்லையா? அந்த ஸ்ரீலா பிரபுபாதர் பக்தி வேதாந்த சுவாமின்னு சொல்கிறா இல்லையா? அவள் சைத்தன்ய மகாபிரபுவோட வம்சத்தில் வந்தவர் தான் அவள்லாம். அதில் ரூப கோஸ்வாமி, நித்யானந்தர்னு பிரபலமான ஆச்சாரியர்கள்லாம் அதில் இருந்திருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன், இப்போ கிருஷ்ணரை தியானம் பண்ணுன்னா நாங்கள் கிருஷ்ணரையே தானே தியானம் பண்ணிருக்கோம். அதுதான் பக்தி யோகம். எல்லாத்தையுமே சர்வத்திர எல்லாத்தையுமே கிருஷ்ணனாக பார்க்கறது, பக்திக்காக பக்தி பண்ணுறது. நம்ம பக்தி பண்ணுறது வந்து கற்பூரம் ஏற்றுறது, பூ வைக்கிறது, அதுவும் பக்தி தான். அது பக்தி, இது பக்தி யோகம். அதே மாதிரி கர்ம யோகமும் நேற்றுக்கு பார்த்தோம். நான் வந்து கபீர்தாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? கபீர் எப்படி வாசலில் புல் வெட்டின்னு இருந்தார். யாரோ வந்து கேட்டால், என்ன கபீர் நீரே புல் வெட்டுறீரே உங்கள் வீட்டில்? நான் வெட்டலையேப்பா, ராமர்னா வெட்டின்னு இருக்கார் அப்படின்னார். எந்த காரியம் செய்தாலும் இதை நான் செய்யவில்லை, இதை பகவான் செய்கிறார்னு சொன்னால் நமக்கு கர்மமே ஒட்டாது. நமக்கு ஏற்கனவே தலைமுறையாக சேர்த்த, யுகமாக சேர்த்த, ஜென்மமாக சேர்த்த சஞ்சித கர்மா இருக்குது. அந்த பெரிய பாப மூட்டையிலேருந்து ஒரு மூட்டை பிராப்த கர்மாங்கிற மூட்டையை எடுத்து நம்ம பிறக்கறச்சே பகவான் அந்த பிராப்த கர்மாவோடு இங்கே அனுப்புகிறார். நம்ம அந்த பிராப்த கர்மாவை எடுத்துட்டு பூலோகத்துக்கு வரோம். இங்கே வந்து ஆகாமின்னு தினம் பொய் சொல்கிறது, அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுறது, பெரியவாளை எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கோ அதெல்லாம் அதுக்கு விதண்டாவாதம் பண்ணிட்டு விரோதமாக பண்ணுறது. இதனால் நிறைய நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிறச்சே இந்த நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதுனா, இந்த இது ஒன்று ஒரு ரொம்ப அருமையாக ஒரு டாக்டர் வெங்கடேஷ்னு ஒரு உதாரணம் சொன்னார். அவர் காலேஜில் படிக்கிறச்சே ஒரு ஸ்லோகன் பார்த்தேன். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையிலே வீணை. அதுக்கு அவர் இங்கிலீஷில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். எஸ்டர்டே வாஸ் அ broken pot. அவரோட டிரான்ஸ்லேஷன், டுமாரோ இஸ் மே ஆர் மே நாட். We may or may not see tomorrow. We don't know, right? That is what he said, may or may not. But today, strike the rod when the iron is hot. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையிலே வீணை. That is what we have. We are blessed to be born as human being. அதனால் என்ன சொல்கிறா, நீ கர்மா பண்ணுறச்சே விலங்குக்கு அந்த 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 ஞானம் கிடையாது. நமக்கு அந்த ஞானம் கொடுத்துருக்கா. அந்த ஞானத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோ. நான் பண்ணுறேன், நான் தாண்டா அந்த இதை வேலையை பண்ணேன், நான் தான் இந்த வீடை கட்டினேன் தெரியுமா, இவெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நான் தான் பண்ணேன். கிட்ட இருந்து அந்த கலவையை கலந்து இதில் இதெல்லாம் பார்த்து மாடிப்படியை இங்கே வச்சு அங்கே வச்சு நான் தான் அப்படிங்கிறோம் இல்லையா? அதுதான் இங்கே அந்த நானை விட்டுடு. நான் பண்ணலப்பா, பகவத் சங்கல்பம் இது நடக்கிறது. நம்ம இது கொடுக்குறோம், ஆள் வரா, அவா காரியத்தை செய்கிறா, நான் என்னோட காரியத்தை இவர் மூலமாக அடியேன்கிறவங்கள அடியேன்னு சொல்கிறச்சே கூட ஒரு அகங்காரம் இல்லாமல் உணர்வோடு சொல்லணும். ஏதோ நம்ம இது நடந்துட்டுருக்கு, நம்ம கொடுத்துட்டுருக்கோம், அவா பண்ணுறா, அவா காரியத்தை, அவா கர்மாவை அவா பண்ணுற. கர்மத்தையும் கர்ம யோகமாக பண்ண வேண்டும், பக்தியை பக்தி யோகமாக பண்ண வேண்டும்.
ஞானத்தையும் ஞான யோகமாக பண்ண வேண்டும். இப்போ ஞானம்னா என்ன? ஞானம் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இஸ் நாலேஜ். பட் ஞானம் இன் அவர் கான்டெக்ஸ்ட் இஸ் பிரம்ம ஞானம், ரைட்? சாதாரண ஏட்டு சுரைக்காய் படிக்கிற ஞானம் அது வெறும் ஞானம் இல்லையா? இது வந்து நம்ம ஞான யோகத்திலே நாம் காணும் ஞானம் வந்து பிரம்மத்தை அறிந்து கொள்ளும் ஞானம். அது அந்த பிரம்ம ஞானம். ஞான யோகம், யோகம்னா என்ன? சித்த விருத்தி நிரோதக யோக. இந்த சித்த விருத்தி நிரோதத்தை பற்றி நம்ம லாஸ்ட் 8 டேஸில் நிறையா வாட்டி பார்த்துட்டோம். அதுக்காக தான் இந்த சித்த விருத்தி, இந்த மனசை சுத்தமாக பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பாகவதத்துக்குள்ளேயே வந்தோம், இந்த சத்சங்கத்துக்குள்ளேயே வந்தோம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். திஸ் இஸ் நம்ம நேற்றுக்கு மாஸ்லோஸ் ஹைரார்கி பார்த்தோம் இல்லையா? நம்ம வயிற்று பழப்பை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு மேலே என்னாச்சு? ஃபிசியலாஜிக்கல், சேஃப்டி, லவ், செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். நமக்கு என்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்துடுத்து. நான் சிஇஓ ஆகிட்டேன், என்ஜினியர் ஆகிட்டேன், டாக்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் காட் ரியலைசேஷன். அதுதான் ஞான யோகம். த ப்ராக்டிஸ் ஆஃப் ஷெட்டிங் த ஈகோ அண்ட் கெய்னிங் த நாலேஜ் ஆஃப் ட்ரூ செல்ஃப். The practice of shedding the ego and gaining the knowledge of true self. அதாவது நம்மளுடைய அகங்காரத்தை ஒழிக்கணும். அகங்காரம்னா மமதையான இது. அதான் அகங்காரம் மீன்ஸ் நான் சொல்கிறோமே, நான் அந்த அகங்காரம். அதே மாதிரி மமகாரத்தையும் ஒழிக்கணும். என்னுடைய மக்கள், என்னோட குழந்தை, நம்ம வீடு. அதனால் அந்த அகங்காரம் மமகாரம் ரெண்டுத்தையும் ஒழிச்சாதான் பிரம்மன் யாருன்னு தெரியும். நான் பண்ண இது நான் இல்லை, நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த மனது இல்லை. ஐ ஆம் நாட் த பாடி, ஐ ஆம் நாட் த மைண்ட், ஐ ஆம் நாட் த இன்டலெக்ட். நான் இந்த புத்தி இல்லை, நான் இந்த மனசு இல்லை. நீ இந்த உடல் இல்லை, இந்த மனசு இல்லை, இந்த புத்தி இல்லை, இதெல்லாம் இல்லை. அப்படின்னா நீ யாரு? அந்த நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிற இல்லையா? யூ கோ இன்வர்ட், ரைட்? யூ இன்ட்ராஸ்பெக்ட் ஆன் இட், you meditate on it, then you start the enquiry, self enquiry இல்லையா? செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம யார், ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அர்த்த பஞ்சகத்தில் முதல்ல. அதுலேருந்து பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. இது வந்து ஞான யோகம். ஞானம்னா என்ன, யோகம்னா என்னன்னு பார்த்தோம், கர்ம யோகம்னா என்னன்னு பார்த்தோம், பக்தி யோகம்னா என்ன. இதெல்லாம் வந்து இந்த பாகவதத்தை நம்ம படிச்சுட்டே வந்தால் புரியாது. இதுக்கு தான் ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். கிருஷ்ண பிரேமி அண்ணாவோட காலக்ஷேபத்தில் கேட்டதை நான் வந்து இங்கே வந்து பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷனே 15 நிமிஷம் ஆகிடுது. ஏன்னா பிரம்மத்தை எப்படி உணர முடியும்னா, நம்ம பாகவதத்தில் வந்து நம்ம வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பக்தி யோகம். வி ஆர் நாட் இன்டு கர்ம யோகம், வி ஆர் நாட் இன்டு ஞான யோகம். ஞான யோகம்லாம் வந்து இந்த நம்ம ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமண மகரிஷி அவள்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த ஸ்கூல்ஸு. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, அர்த்த பஞ்சகத்தில் எல்லா வழியாகவும் பகவான் அடையலாம். கர்ம மார்க்கம் வழியாக பகவான் அடையலாம். கர்மயோகம் பண்ணி, பக்தி யோகம் பண்ணி, ஞான யோகம் பண்ணி, சரணாகதி பண்ணி, அது பக்தியோட ஒரு அங்கம் தான் அது. அப்படியெல்லாம் நம்ம பகவான் அடையலாம். இதில் பக்தி யோகம் மிக சுலபமான வழி. நாம சங்கீர்த்தனம் சொன்னாலே போரும், ஸ்ரவண மாத்திரேன ஒரு 4 ஸ்லோகம் கேட்டாலே போருங்கிறதுனால இந்த பாகவதத் என்கின்ற கிரந்தத்தின் மூலமாக இந்த பக்தி யோகத்தை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். நவ் ஐ ஆம் கோயிங் டு 3வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். இந்த 3வது அத்தியாயத்தில் தலைப்பு என்ன தெரியுமோ? ஸ்ரீ பகவானது திரு அவதாரங்கள். பகவான் வந்து ஆழ்வார்கள் பாடின மாதிரி அந்த 10 அவதாரம், தசாவதாரம் தான் எல்லாருக்கும் தெரியும். பகவான் கணக்கிலடங்காத அவதாரங்கள் எடுத்திருக்கார், எண்ணிறைந்த அவதாரங்கள் இல்லையா? ஆனால் பாகவதத்திலே ஒரு அவதாரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. தோராயமாக ஒரு 22 அவதாரங்கள் ஒரு பட்டியலில் இருக்கு. இது வந்து ஒரு பட்டியல் போட்டு காமிச்சிருக்கா, அவ்வளவுதான். இந்த பட்டியலில் இல்லாத அவதாரங்கள், எண்ணிறைந்த அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கார். அவதாராகி அசங்கேயகன அசங்கியமான அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கார். நம்ம வந்து இப்போ வந்து இந்த அத்தியாயத்தில் இந்த 22 அவதாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். சூத உவாச்ச, பகவான் வாசுதேவன் முதலிலே இந்த உலகத்தை படைக்கும் பொழுது என்ன பண்ணார்? இந்த சாத்விக, ராஜச, தாமச அகங்காரத்தை எடுத்துட்டார். பஞ்ச தன்மாத்திரைகள் எடுத்துட்டார். பஞ்சபூதங்கள்லேருந்து அந்த இதை எடுத்துட்டார். அந்த மகத் என்ற தத்துவத்தை எடுத்துட்டார். இதெல்லாம் போட்டு ஒரு கலவையை வச்சுட்டு தானே
ஒரு விராட புருஷ உருவத்தை அவர் உருவாக்கின்றார். முதல்ல நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, பகவான்கிறவர் ஒரு பூர்ண வஸ்து. என்ன அந்த அந்த பூர்ண வஸ்து இந்த மாதிரி அதுக்கு வந்து ரூபம் கிடையாது, பரபிரம்மத்துக்கு ரூபம் கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கலவைகள் நம்ம சொன்ன கலவைகள் இல்லையா, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், இந்த இந்த ஸ்லோகத்தில் பொறுத்த வரைக்கும் ரைட் 16 கலைகள் கூடியதுமான விராட ஸ்வரூபம் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை, அந்த விஸ்வரூபம் மாதிரியா ஒரு பெரிய விராட ஸ்வரூபத்தை பகவான் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது, இந்த ஜலத்திலே பள்ளி கொண்டிருப்பவரும், இந்த இது வருது இல்லையா பிரளய காலத்தில், இந்த பிரளய காலத்தில் என்ன ஆகும், ஒரு பிரளயம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு உலகங்கள் அழியும் இல்லையா. நித்திய பிரளயம், நைமிஷ்டீக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்யந்தீக பிரளயம்னு 4 வகையான பிரளயம் பார்ப்போம். இதில் வந்து இந்த மாதிரி இந்த பிரளயம் வரும்போது என்ன ஆகும், பகவான் அங்கே தான் இருப்பார். பிரளய ஜலத்திலே பள்ளி கொண்டு யோக நித்திரை புரியும் அந்த பகவான் ரைட், அவர் வந்து இந்த இந்த விராட ஸ்வரூபத்தை முதல்ல உருவாக்கிக்கிறார். அந்த அதுதான் அந்த விராட ஸ்வரூபத்தை அவர் நேரேட் பண்ணுறார். இந்த ஜலத்திலே பள்ளி கொண்டிருப்பவரும் யோக நித்திரை செய்கின்றவருமான எந்த வாசுதேவனுடைய நாபி கமலத்திலிருந்து தக்ஷன், மரீச்சி முதலானவர்கள் அந்த பிரம்மா ஆகியோர் உண்டானாரோ அப்பேற்பட்ட அப்படின்னு அந்த விராட ஸ்வரூபத்தை வந்து அவள் வந்து மேலே மேலே நேரேட் பண்ணிட்டே போகிறா. அந்த விராட ஸ்வரூபனுடைய அங்க அமைப்பிலிருந்து பலபடியான உலகங்கள் உண்டுபடுத்தப்பட்டன. பகவான் வந்து முதல்ல விராட ஸ்வரூபத்தை உருவாக்கின்றார். அந்த விராட ஸ்வரூபனுடைய அந்த விராட புருஷனுடைய விராட ஸ்வரூபம் வந்து அந்த விஸ்வரூபம் மாதிரி இருக்கிற அந்த உருவத்திலேருந்து அந்த அங்க அமைப்பிலிருந்து பல 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 உலகங்கள் உண்டு பண்ணப்பட்டன. பகவானது அந்த விராட திருவுருவம் தூய்மையான சத்வகுணம் நிறைந்தது. அந்த விராட ஸ்வரூபம் 1000 திருவடிகள், துடைகள், கைகள், முகங்கள், 1000 தலைகள், செவிகள், கண்கள், மூக்குகள், 1000 கிரீடங்கள், ஆடைகள், குண்டலங்கள் ஆகியன கொண்டு விளங்கியது. இவ்வாறான அற்புதமான திருவுருவத்தை யோகிகள் தங்கள் ஞான கண்களாலே காண்கின்றார்கள். அதாவது எல்லா பொருள்களிலும் பரமாத்ம ஸ்வரூபத்தையே காண்கின்றார்கள் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். சரியா, பரமாத்மாவுக்கு முதல்ல ரூபம் இல்லைன்னு பார்த்தோம். எப்படி வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விராட ஸ்வரூபத்தை பகவான் எடுத்துட்டார். அந்த விராட ஸ்வரூபத்துக்கு முன்னாடி எப்படி அதை உண்டு பண்ணார், அதே அந்த 16 கலவைகள் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து மேலே வந்து என்னென்ன அவதாரங்கள் அவர் எடுக்க போகிறார் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வருவோம். ஆதிநாராயண ஸ்வரூபமாகிய இந்த விராட புருஷ அவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் கருவூலம் ரைட். எல்லா அவதாரங்களும் தோன்றுவதற்கு அழிவற்ற வித்து, அதுக்கு விதை வேணும் இல்லையா இல்லையா. திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்தாகும்னு பாடினா இல்லையா, அந்த மாதிரி இதுதான் வித்து. இந்த விராட ஸ்வரூபத்தின் அம்சமாய் உள்ளவர்கள் அந்த பிரம்மதேவரின் அம்சமானவர்கள், மரீச்சி முதலிய பிரஜாபதிகள், அந்த பிரஜாபதிகளால் தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் முதலியோர்கள் தோற்றுவிக்கப்பட்டார்கள். அதாவது நேத்திக்கே பார்த்தோம், இதுவும் the unmanifested பரபிரம்மம் manifests in the form of various ரூபம்ஸ். அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த விராட ரூபத்தின் அம்சமாக உள்ளவர் நிறைய ஒரு அவதாரமும் இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன். முதல்ல வந்து பிரம்மா, அந்த பிரம்மதேவரின் அம்சங்கள், அவருக்கு பிள்ளையா மரீச்சி முதலிய பிரஜாபதிகள், அந்த பிரஜாபதிகள்னாலே தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் முதலானோர் தோற்றுவிக்கப்பட்டார்கள். எப்படி அந்த விராட ஸ்வரூபம் இந்த மற்ற ஸ்வரூபத்தெல்லாம் ஒன்று ஒன்றா எப்படி வந்து உருவாக்கினார் அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். இந்த விராட புருஷனான பகவான் வாசுதேவனே, அந்த வாசுதேவன் இவன்தான் பார்த்தோமா. இங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த விராட புருஷனான பகவான் வாசுதேவனே முதலில் சனத்குமாரர் முதலிய அந்த கௌமார அவதாரத்தை, அந்த குமாரர்கள் 5 வயது குமாரர்கள் போல் தோற்றமளிக்கும் அந்த ஞானிகள் அந்த அவதாரத்தை மேற்கொண்டு அந்தணமையை கொண்டு, அதாவது எந்த உருவத்தை எடுத்துக்கிறாரோ அந்த பாவத்துக்கு அவர் மாறணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த அந்தணமையை கை கொண்டுன்னா என்ன ஆகுதுன்னா, அவரே தன்னை பிராமணராக பாவித்து ஒருவராலும் பின்பற்றுவதற்கு அரியதான பிரம்மச்சரிய விரதத்தை இடைவிடாது கடைபிடித்து ஒழுகினார். அப்பேற்பட்ட
அந்த கடுமையானதுமான இடைவிடாததுமான அந்த பிரம்மச்சரியத்தை பகவான் அனுஷ்டித்தார் அப்படிங்கிறது இந்த 6வது ஸ்லோகம். ஸோ ஐ ரிப்பீட் அகெயின் தோஸ் ஹூ டிட் நாட் ஃபாலோ. பகவான் முதல்ல இந்த 16 கலவையை வச்சுட்டு ஒரு பெரிய விராட ஸ்வரூபம், அர்ஜுனனுக்கு காமிச்ச விஸ்வரூபங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் கூட பெரிய விராட ஸ்வரூபம் போத்தான். நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, 1000 திருவடிகள், துடைகள், கைகள், முகங்கள், 1000 தலைகள். அதை வச்சுண்டு மற்ற எல்லா அவதாரங்களையும் பகவான் படைக்க போகிறார். மற்ற இல்லையா, அதுதான் கருவூலம், அதான் விதை, அதான் வித்து, ரைட்டா? அதெல்லாம் சொல்லிட்டு வர அந்த விராட புருஷனான பகவான் வாசுதேவனே. இது 2வது பாயிண்ட். பிரளயத்தின் போது இருக்கும் பகவான் அந்த கல்வியினாலே விராட ஸ்வரூபனை உருவாக்கி அதன் மூலமாக அந்த அவதாரம் எடுத்து அதுதான் கருவூலம். மற்ற எல்லா அவதாரங்களும் அதை வச்சுட்டு ஒன்றா பண்ணுறார் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, அந்த விராட புருஷன் தான் அவர், வேறு யாரும் இல்லை, அவன் சாட்சாத் பகவான் வாசுதேவனே. அது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, இவர் முதல்ல படைக்கிறது சனத்குமாரர் முதலிய கௌமார அவதாரம். அதுலேயே தானே பிராமணனாக இருந்து எப்படி அந்த பிரம்மச்சரிய விரதத்தை, ஏன்னா அவள் 5 வயசு ஞானியாகவே எப்பவும் இருப்பாள். அவர் எந்த அவதாரம் எடுக்கிறாரோ அதான் மாறிடுவார் இல்லையா. அந்த மாதிரி ராமராக இருந்தால் ராமர் எப்படி ஒரு மனுஷனாக இருந்து பூமியில் அவதாரம் பண்ணணும், அந்த மாதிரி. அதனால் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இந்த விராட ஸ்வரூபத்திலேருந்து தான் முதல் அவதாரம் உருவாருது. ஆஸ் பர் பாகவதம் 3வது அத்தியாயம் 6வது ஸ்கந்தம். சனகாதிகள் தான் முதல்ல, சனதர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இவாள்லாம் தான் முதல்ல அவதாரம். 2வது, வேள்விகள் அனைத்திற்கும் தலைவரான பகவான் அவர் தானே யாகோவை விஷ்ணு, யக்ஞோவை விஷ்ணுன்னு வேதங்கள்லாம் சொல்கிறது இல்லையா. சாஸ்திரம் யோனித்வா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கோ அவர் தானே பகவான். அந்த மாதிரி அப்பேற்பட்ட அந்த பகவான் இவ்வுலக நன்மையின் பொருட்டு பாதாளத்திலே மூழ்கி கிடக்கும் பூமியை மேலே கொண்டு வருவதற்காக வராக அவதாரத்தை 2வது அவதாரமாக கை கொண்டார். கனெக்ட் பண்ணிங்கோ. எது முதல் அவதாரம் கேள்வியெலாம் வரும் எல்லாருக்கும். தசாவதாரத்தை வச்சுட்டு எல்லாரும் சொல்லுவாள், மத்ய கூர்ம வராக, மத்யம் தான் 1, கூர்மம் தான் 2, வராகம் 3. அப்படியெல்லாம் இல்லை. அது முக்கியமான டாப் 10. அந்த முக்கியமான அவதாரங்களில் 10 அவதாரங்கள் ஆழ்வார்கள் பாடிட்டு போயிருக்கா, அவ்வளவுதான். ரைட். இந்த பாகவதத்திலே கூறப்பட்டது பாருங்க, வரிசையாக சொல்லிட்டு வர்றார். முதல்ல சனத்குமாரர், 2வது இந்த உலகத்தின் நன்மையை பொருட்டு பாதாளத்தில் இரண்யாக்ஷகன் கொண்டு போய் பூமியை வச்சுட்டான் இல்லையா, அதை காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட 2வது அவதாரம் வராக அவதாரம். 3வது அவதாரமாக தேவரிஷி நாரதராக அவதாரம் செய்து நாம் செய்யும் கர்மங்களின் பலன் நம்மை கட்டுப்படுத்தாமல் இருக்க பயனில் பற்றற்ற நிஷ்காமிய கர்மங்களை செய்யும் முறையை விளக்கும் வைஷ்ணவ சாஸ்திரமான பாஞ்சராத்திரம் என்ற ஆகம சாஸ்திரத்தை கூறி அருளினார். ஸோ இந்த 3வது நன்னா கேட்டுங்கோ. தேவரிஷி நாரதராக அவதாரம் பண்ணார். தேவரிஷி நாரதராக அவதாரம் பண்ணுறச்சு இந்த கர்மங்களினால் நாம் கட்டுப்படாமல் இல்லையா, நம்ம அதில் எங்கேயாவது நம்மளை கட்டுப்பட்டு அதை மாதிரி ஆகிட போகிறதுன்னு நம்ம எப்படி நிஷ்காமியமாக கர்மங்களை செய்ய வேண்டும், அதற்காக வைஷ்ணவ சாஸ்திரமான பாஞ்சராத்திரம் என்ற ஆகம சாஸ்திரத்தை இவர் மூலமாக கூறி அருளினார். இது 3வது அவதாரம், நாரதர் அவதாரம். 3 ஆச்சா. சனகாதிகள் 1, சனதர் 2வது வராக அவதாரம், 3வது நாரதர். 4வது அவதாரமாக, 4வது திரு அவதாரமாக தர்ம பிரஜாபதியின் மனைவியான மூர்த்தி என்பவளிடம் நரன் நாராயணன் என்ற ரிஷிகளாக அவதாரம் செய்து பிறரால் கடைபிடித்து ஒழுக முடியாத மன ஒழுக்கத்தை கை கொண்டு சிறந்த தவத்தை செய்தார். அந்த நரநாராயணர் நம்ம பத்ரிகாசிரமத்தில் இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஸோ இந்த நரநாராயண அவதாரம் தான் 4வது அவதாரம். இது என்ன ஸ்லோகத்தில் சொல்லிருக்கு? இது 9வது ஸ்லோகத்தில் சொல்லிருக்கு. சித்தர்களின் தலைவரான கபில வாசுதேவராக திரு அவதாரம் செய்து வெகுகாலம் ஆகிவிட்டதால் நலிவடைந்திருந்த தத்துவங்களை நன்கு விளக்குவதான சாங்கியம் என்ற யோகத்தை ஆசுரி என்ற அந்தணருக்கு உபதேசம் செய்து அருளினார். கபில வாசுதேவர் அவதாரம் 5வது அவதாரம். 6வது அவதாரம் அத்ரி மகரிஷியின் பத்னியான அனுசுயா தேவியினால் வேண்டிக் கொள்ளப்பட்டு அவருக்கு புத்திரனாக தத்தாத்ரேயர் என்ற பெயரோடு திரு அவதாரம் செய்து அலர்கன் என்ற ராஜரிஷிக்கும் பிரகலாதன் முதலியோருக்கும் ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்தார். இது வெறும் பட்டியல் தான் நம்ம பார்க்குறோம். இது இட்ஸ் a லிஸ்ட் ஆஃப் அவதாரம்ஸ் இன் 3வது அத்தியாயம் முதல் ஸ்கந்தம். சரியா? இது 6வது அவதாரம். 7வது அவதாரமாக ருச்சி என்ற பிரஜாபதியின் மனைவியான ஆஹூதி என்பவளிடம்
இது எங்கே வரும்னா, இந்த ஆகூதி யாருன்னா பகவான் மனுஷால் பின்னாடி பார்க்க போகிறோம். மனுஷாலை படைக்கிறச்சே முதல் மனுஷா யாருன்னா ஸ்வயம்புவ மனு சதரூபா. இந்த ஸ்வயம்புவ மனு சதரூபாக்கு ஆகூதி, தேவகூதி, பிரசூதின்னு 3 பொண்ணு, பிரியம்பதன், உத்தானபாதன்னு 2 புள்ள. ஸோ இந்த 7வது அவதாரம் என்னென்னா, ருச்சி என்ற பிரஜாபதியின் மனைவியான ஆகூதி என்பவருடன் யக்ஞன் என்ற பெயரோடு திருவதாரம் செய்து தன் புத்திரர்களான யாமன் முதலிய தேவர்களுடன் ஸ்வயம்பூ மன்வந்திரத்தை காப்பாற்றினார். இது 7. 8வது பகவான் நாபியின் மனைவியான மேருதேவியின் திருவயிற்றிலே ரிஷபதேவர் என்ற பெயருடன் திருவதாரம் செய்து 4 ஆசிரமத்தில் இருப்பவர்களாகவும் கொண்டாடப்படுகின்ற அந்த ஜீரர்களின் மார்க்கமான பரமஹம்ச சந்நியாச தர்மத்தை தானே நடத்தி காட்டினார். ரிஷபதேவராக பகவான் அவதாரம் பண்ணுறது பின்னாடி பார்க்க போகிறோம். ரிஷபதேவரோட புள்ள தான் பரதராஜா. பரத மகாராஜா வழியில் தான் ஜடபரத உபாக்கியானம்லாம் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபதேவரே பிற்காலத்தில் தீர்த்தங்கரான்னு சொல்லுவாள் ஜெயின மதத்தில். இவர் தான் முதல் தீர்த்தங்கரா அப்படின்னு சொல்லுவாள் ஜெயினர்கள். அதுக்கப்புறம் 32 தான் மகாவீரர்லாம் வருவா. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ டீட்டெயில்ஸ் பாகவதத்தில் இருக்காது. ஆனால் ரிஷபதேவர் சாக்ஷாத் பகவான், அவருடைய வம்சத்தில் வந்ததான் பரத மகாராஜா, அவருடன் வழித்தோன்றல்கள். அதுக்கப்புறம் ஜடபரத உபாக்கியானம்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 8வது என்ன அவதாரம் எடுத்தார்? ரிஷபதேவராக பகவான் அவதாரம் எடுத்தார். இப்போ 9வது அவதாரம் என்னன்னு பார்ப்போமா? முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி 9வதாக பிருது என்ற திருப்பெயருடன் அரசனாக அவதாரம் செய்து இந்த பூமியிலிருந்து எல்லா வஸ்துக்களையும் கறந்து எடுத்தார். ஆகவே அந்தணர்களே, இந்த அவதாரம் எல்லோராலும் விரும்பத்தக்க ஆகிறது. அதாவது பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த பிருது அவதாரம் எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவான்னா, பிரகலாதனோட நவவித பக்தி இருக்கு இல்லையா? சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் உதாரணம் சொல்லுவா. சிரவணம், அந்த கதை கேட்கறதுல பரீட்சித்த மாதிரி இருக்கணும். கீர்த்தனம், சொல்றதுல சுகர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிண்டே வரச்சே அர்ச்சனம்க்கு இந்த பிருது அவதாரத்தை உதாரணமாக சொல்லுவார். பிருது மகாராஜாவாக பகவான் அவதாரம் எடுத்ததை அர்ச்சனம் அப்படிங்கிற அந்த நவவித பக்தியில் ஒரு அங்கமான அர்ச்சனம்க்கு இவரை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாள். பின்னாடி அதை அங்கே பார்ப்போம். பிரகலாத சரித்திரம் வரைச்சே நம்ம பார்ப்போம். 10வது அவதாரம் சாக்ஷுச மன்வந்திர முடிவிலே ஏற்பட்ட மகா பிரளயத்திலே மத்ஸ்யாவதாரம் எடுத்து, இங்கே வேடிக்கை பார்த்தீங்களா? இங்கே பாகவதத்தில் மத்ஸ்யாவதாரம் 10வது தான் வருது. நம்ம ஊரில் எல்லாரும் என்ன பண்ணுவோம், அந்த சார்ல்ஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரியை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மத்ஸ்யம் தான் முதல் அவதாரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா இல்லையா? பட் நம்ம இப்போ அதுக்கெல்லாம் போவாண்டாம். வி ஆர் நாட் குவாலிஃபைட் டு கமெண்ட் ஆன் எனிதிங். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 10வதாக சாக்ஷச மன்வந்திர முடிவிலே ஏற்பட்ட ஒரு மகா பிரளயம். அப்போ ஒரு மகா பிரளயம் வரும். அந்த ஸ்ராத்த தேவர்னு ஒருவர், அது இந்த கிருதமாலான்னு வைகை நதியில் தான், இந்த நம்ம மதுரையில் தான் நடந்ததுன்னு சொல்லுவா இந்த இன்சிடென்ட். அவர் மத்ஸ்யமாக அவதாரம் பண்ணுறச்சே கிருதமாலாங்க அந்த இதில் வரச்சே வைகையில் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த அவதாரம் மத்ஸ்யாவதாரம் எடுத்து வைவஸ்வத மனுவை தோணி ரூபமாக இந்த பூமியிலே ஏற்றிக்கொண்டு போனார். அதுதான் 10வது அவதாரம். 11வதாக தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடையும் பொழுது கூர்மாவதாரம் எடுத்து மத்தாக நின்று மந்தார மலையை முதுகிலே தாங்கினார். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கூர்மாவதாரம்? இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம். 12வது திரு அவதாரம் தன்வந்திரி. 12 13ஆக மோகினி என்ற பெண்ணுக்கு தாங்கி அரசர்களை மயக்கி அமரர்களுக்கு அமுதத்தை வழங்கினார். அமிர்த மதனம்னு நம்ம பார்ப்போம் பின்னாடி இல்லையா? கஜேந்திர மோக்ஷம், அமிர்த மதனம்லாம் 8வது அத்தியாயத்தில் 8வது ஸ்கந்தத்தில் வரும். அப்போ எப்படி பகவான் திருப்பார்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடையர்ச்சே, பகவானே அச்சித்தனா முதல்ல கடையர்ச்சே, கீழே எப்படி கூர்மாவதாரம் எடுத்து பிடிச்சுட்டார். அப்புறம் தன்வந்திரியா அந்த அமுதத்தை எடுத்துன்னு வந்தார். அப்புறம் பின்னாடி மோகினியா அந்த அமுதத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தார். இதெல்லாம் அந்த அமிர்த மதனத்தில் வரும். இந்த கூர்மாவதாரம், தன்வந்திரி, 11, 12, 13 இது 3 அந்த 8வது ஸ்கந்தத்தில் அமிர்த மதனத்தில். அங்கே தான் லக்ஷ்மியோட கல்யாணம் வரும். லக்ஷ்மியோட திருக்கல்யாணமும் அங்கே தான் வரும். லக்ஷ்மி கல்யாணம் ரொம்ப விசேஷம், அதுவும் அங்கே தான் வரும். 14வது அவதாரம் என்னென்னா, நரசிம்மாவதாரம் எடுத்து மிகுந்த பலம் வாய்ந்த அந்த அசுர தலைவனான இரண்யகசிபுவின் மார்பை பாய் முடைபவன், பாயெல்லாம் முடைவானே, அந்த பாய் முடைபவன்
கோரையை கிழிப்பது போல தன் கை நகங்களினாலே அவனை கிழித்தார். இது 14வது அவதாரம். ஸ்லோகம் 18. 15வது அவதாரம் வாமன அவதாரம். வாமன அவதாரம் செய்து சொர்க்கத்தை மகாபலியிடமிருந்து திரும்பப் பெற விரும்பி 3 அடி மண் அவனிடம் யாசகம் கேட்பதற்காக மகாபலியின் யாகசாலைக்கு வந்தவர் வாமன அவதாரம். ஒரு அரசர்களை கண்டாலே வெறுப்பு. இந்த அடுத்த அவதாரம் 16வது அவதாரம். அரசர்கள் அந்தணர்களிடம் துவேஷம் பாராட்டுவதைக் கண்டு சினம் கொண்டு, க்ஷத்திரியர்களாக ராஜாவாக இருந்தா இல்லையா, அப்போ அவள் அந்தணர்களிடம் துவேஷம் பாராட்டுவதை கொண்டு சினம் கொண்டு 16வதாக பரசுராம அவதாரம் எடுத்து 21 தடவை அரசர்கள் எல்லாரையும் கொன்று பூமியில் சத்திரியர்களே இல்லாமல் பண்ணிவிட்டார். அப்படி ஒரு ஆவேச அவதாரம் பரசுராம அவதாரம். அதுக்கப்புறம் மானிடர்கள் அறிவு குன்றி இருப்பது கண்டு பராசரருக்கும் சத்தியவதிக்கும் வியாசர் என்ற திருப்பெயருடன் 17வதாக அவதாரம் செய்து வேதமாகிய பெரிய மரத்தை அந்த கிளைகளை சாகைகளாக பிரித்தார். அந்த வேத சாகைகளை ஏற்படுத்திய வேதவியாசர் இந்த அவதாரம். அடுத்தது 18வது அவதாரமாக அமரர்களை வாழ்விக்க ராவணன் முதலிய அரக்கர்களை வதம் செய்ய வேண்டி அரசகுமாரனாக ராமாவதாரம் செய்து சமுத்திரத்திலே பாலம் கட்டி சேதுபந்தனம் முதலிய பராக்கிரம லீலைகளை செய்தார். அப்படி ஒரே ஒரு லைனில் இந்த இடத்துல அதை முடிச்சுட்டார். இங்கே ராமாயணம் வரும். நம்ம நவமஸ்கந்தத்தில் சூரிய சந்திர வம்ச ராஜாக்கள் கதையெல்லாம் சொல்லிகிட்டே வரச்சே, எப்படி இஷ்வாகு குலத்தில் நம்ம சூரிய குலத்தில் இந்த ராமர் வந்தார், சந்திர குலத்தில் எப்படி கிருஷ்ணர் வந்தார், இந்த சூரிய வம்சத்தில் ராமர் வந்தார்னு சொல்லி ராமாயணம் சுருக்கமாக இங்கே வரும். பின்னாடி பார்க்க போகிறோம். அது 9வது ஸ்கந்தத்தில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்ததுக்கு போவோம். 19, 20 அவதாரங்களிலே பகவான் விருஷ்ணி வம்சத்திலே எதுகுலத்திலே பூபாரத்தை போக்குவதற்காக பலராமன் கிருஷ்ணன் என்ற பெயர்களில் திருவவதாரம் செய்தார். அப்படிங்கிறது இந்த 19 and 20. சரியா? இதற்கு பிறகு 21வது அவதாரமாக கலியுகத்தின் தொடக்கத்திலே தேவர்களின் பகைவர்களாகிய அசுரர்களை மயக்குவதற்காக கீகடம் என்கின்ற மகத ராஜ்யத்திலே அஜனன் என்பவரின் திருமகனாக புத்தர் என்ற திருப்பெயருடன் திரு அவதாரம் செய்ய போகின்றார். அப்படின்னு 21. 22 இதில் சொல்லப்பட்ட கடைசி அவதாரம் கலியுகத்தின் முடிவிலே. எப்போ? கலியுகத்தின் முடிவிலே. முன்னாடி பார்ப்போம் காலத்தை எப்படி பிரிப்பா. அப்படி கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு வரைச்சே நம்ம இப்போ சொல்லுவா இல்லையா, இப்போ இந்த கரண்ட் கலியுகம் மொத்தம் 4,32,000 வருஷம் இல்லை 5,000 வருஷம் தான்ப்பா ஆயிருக்கு. இன்னும் 4,27,000 வருஷம் இந்த கலியில் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இது என்ன கணக்குங்கிறது நமக்கு அந்த 4,20,000ங்கிறது எப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டதை நாம் அப்படியே கூறுகின்றோம். சரியா? அதனால் ஆக மொத்தம் இதில் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த கலியின் முடிவிலே அரசர்கள் திருடர்கள் போல் கொள்ளையர்களாக ஆகும் பொழுது, அது ஆயிடுத்து, ஏற்கனவே ஆயிடுத்து. உலக நாயகனான பகவான் 22வது அவதாரமாக, உலக நாயகன்னா வேற யாராவது நினச்சிக்காதீங்க, உலக நாயகனான பகவான். இந்த உலக நாயகனான பகவான் 22வது அவதாரமாக விஷ்ணு யசஸ் என்கின்ற அந்தணனுக்கு கல்கி என்ற திருப்பெயருடன் திரு அவதாரம் செய்ய போகின்றார். இது 25வது ஸ்லோகம். 22வது அவதாரம். முனிவர்களே, வற்றாத ஏரியிலிருந்து எண்ணற்ற வாய்க்கால்கள் தோண்டப்படுவது போலே சத்வஸ்வரூபியான பகவான் ஸ்ரீ ஹரியின் அவதாரங்களும் எண்ணற்றவை அல்லவோ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அவதாராகி அசங்கேயகன் பாப்போம். அசங்கியமான அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கார். இங்கே 22 திருவதாரங்கள் மட்டும்தான் கூறப்பட்டுள்ளன. ஆனால் இதை தவிர பகவான் எத்தனையோ, நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். அம்சாவதாரம், ஐக்ரீவ அவதாரம் இல்லையா, அதெல்லாம் எங்கே சார் இருக்கு? அதெல்லாம் எக்கச்சக்கமாக அவதாரம் எடுத்திருக்கார். ஸோ மேலே பார்த்துட்டே போகிறோம். 27 நாரதர் முதலிய மகரிஷிகள், மனுக்கள், தேவர்கள், மனு புத்திரர்கள், பிரஜாபதிகள், ஏதாவது ஒரு விதத்தில் மேம்பட்டவர்கள் எல்லாருமே பகவானது கலைகள் தான் இல்லையா. பூர்ணாவதாரம் சொல்லுவா இல்லையா, ராமாவும் கிருஷ்ணன்லாம் பூர்ணாவதாரம். மற்றதெல்லாம் அவள்லாம் இருந்து பூமியில் இருந்து 125 வருஷம், இத்தனை 11,000 வருஷம் ராமர் ஆட்சி புரிந்தார்லாம் இருக்கு. மற்றதெல்லாம் ஒரு பர்பஸ்க்காக வரார். வராகன் வரார், அந்த இரண்யாட்சனை வதம் பண்ணுறார், போயிடுறார். நரசிம்மர் வரார், இணையகசிப வதம் பண்ணுறார், போயிடுறார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கூடயே நம்ம
நம்ம வந்து ரமணர் மகரிஷி இருக்கார் இல்லையா, அவரே பகவான் மாதிரி பகவானுடைய அம்சங்கள் பொருந்திய பரம அம்சர்களுக்கு கூட நம்ம பகவான் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கா நம்ம காலத்திலேயே. பரம அம்சர்களுக்கும் அந்த பகவானுடைய சில ஆட்ரிபியூட்ஸ். ஸோ முன்பு சொல்லப்பட்ட அனைவருமே, இது வரைக்கும் நம்ம பார்த்த 22 அவதாரம் அனைவருமே விராட ஸ்வரூபமான அந்த பகவானது ஒரு சில அம்சங்களே, அதாவது ஒரு சிறிய பாகமே. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனோ சாட்சாத் பகவான். அது வந்து பாகவதத்தில் அவர் அடித்த ஒரு ஸ்டாம்ப். அந்த வாசுதேவன் இவன் தான், ஆதியம் ஜோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்தான், அவன்தான் கிருஷ்ணன். நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்திரனது பகைவர்களான அசுரர்கள் இந்த உலகத்தை துன்புறுத்தும் பொழுது ஒவ்வொரு யுகத்திலும் இந்த அவதாரங்கள் உலகை காக்கின்றன. அடுத்தது 29வது ஸ்லோகம் மிக்க ரகசியமானது. பகவானது இந்த திருவிளையாடல்களை காலையிலும் மாலையிலும் தூய்மையோடும் பக்தியோடும் துதிப்பவன் இந்த உலகியல் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகின்றான். இதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. வியாசர் கவலையாக உட்காந்துருக்கச்சே நாரதர் வந்து பிரேரணை பண்ணி நீங்கள் வந்து பகவானுடைய அவதாரங்கள் பகவானுடைய கல்யாண குணங்கள்லாம் எழுதணும்னு சொல்கிறது தான், அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். 30வது ஸ்லோகம் உருவமற்றவரும் ஞான ஸ்வரூபனுமான அந்த பகவானுக்கு அந்த ஸ்தூலமான அந்த வெளியிலே தெரிகின்ற இந்த உலகமாகின்ற உருவம் பகவானது மாயையின் குணங்களான மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் முதலியவைகளினாலே பகவான் மேல் அது கற்பித்து கூறப்படுகிறது இல்லையா. பகவானுக்கு வந்து உருவம் கிடையாது, முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த நம்ம வந்து பஞ்சபூதங்களை வச்சுட்டு இந்த கலவையெல்லாம் வச்சுட்டு ஒரு உருவம் இல்லையா, அதுதான் இவா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 31 மேகங்கள் ஆகாயத்திலே தோன்றி ஆகாயத்தையே மறைத்து விடுகின்றன. பூமியில் உள்ள தூசிகள் காற்றினாலே மேல் எழுப்பப்பட்டு காற்றையே வியாபித்துக் கொள்கின்றன. அதுபோலே பகவான் உலகமாக விளங்குகிறார் என்பதை உணராத மந்த மதியினர் இந்த பிரபஞ்சத்தையே பகவான் மேல் ஆரோபித்து கூறுகிறார்கள். உண்மையில் கண்ணால் காணப்படும் இந்த உலகம் பகவானின் ஸ்தூல வடிவமான விராட ஸ்வரூபம். நேத்திக்கே பார்த்தோம், பஞ்சபூதங்களினான இந்த 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 விராட ஸ்வரூபம் தான் இந்த உலகமும். அதில் அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கார். பகவான் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இயங்கும்? எப்படி சூரியன் வந்து காலகாலத்தில் உதிக்கிறது, காலகாலத்தில் மறையிறது, சந்திரன் உதிக்கிறது, எல்லாம் கடல் வந்து அது கடல் மட்டத்தோடு இருக்குது. கடல் மட்டத்தை மீறி உள்ளே வந்துடுத்துன்னா சுனாமி வருது. சுனாமி தினம் வராது. அந்த ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வரைச்ச நம்ம தான் போட்டு பூமியை வந்து ஃப்ராக்கிங் பண்ணுறோம், வந்து ஆயில் எடுக்கணும், பூமியை போட்டு தோண்டு 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 தோண்டுன்னு தோண்டினா அங்கே எங்கேயா ஒரு இடத்துல இம்பேலன்ஸு, அந்த இது வந்து சுனாமி வருது, இது வருது, எர்த்குவேக் வருது. எல்லாம் ஏன் வருது? நம்ம தான் பண்ணுறோம் இது இல்லையா. நம்ம நேற்றுக்கு அதே மாதிரி தான் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது. நம்ம உடம்பு சாதாரணமாக நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இந்த உடல் உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு உடலை பத்திரமா பார்த்துட்டு இருந்து சந்தோஷமாக இருந்தோமா, 4 உடலை பார்த்துட்டோமா, நம்ம போய் வெளியில் சாப்பிட்டுட்டு கண்டதை சாப்பிட்டுட்டு வந்து அந்த வாயு தொல்லை, பித்த தொல்லை, கபம் தொல்லைனா, ஸோ வென் யூ லூஸ் யுவர் பேலன்ஸ் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். தட் இஸ் வாட் ஹி இஸ் சேயிங் ஹியர். இது வந்து பகவான் தான் உள்ள, இது வந்து இந்த ஹியூமன் பீயிங் இஸ் அ மிராக்கிள். இது எப்படிரா இங்கே மூக்கு வச்சார், இங்கே கண்ணு வச்சார், இங்கே வந்து இத்தனை கிட்னி 2 கிட்னி வச்சார், எத்தனை விஷயங்கள் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆஃப் த பிரெயின் பற்றி சொன்னேன் இன்றைக்கி. எப்படி கனெக்ட் பண்ணிருக்கார் இல்லையோ, இதுவே ஒரு அற்புதம். இது எங்கேயா தானாக இயங்க முடியுமா? அதை உள்ளேருந்து அந்த பகவான் இயக்கிறார். இந்த உண்மையை தெரியலன்னா என்னடா பண்ணுறது ஒன்று அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவள் சொல்கிறா. வேறு ஒன்றும் இல்லை. சரியா, நான் அடுத்ததுக்கு போவோம். 32வது ஸ்லோகம் இந்த வெளியிலே தெரியக்கூடிய இந்த ஸ்தூல சரீரமானது வேறுபட்டதும் கை கால் முதலிய அவயங்கள் அற்றதும் ஆகவே பார்க்கவோ கேட்கவோ முடியாததும் மிகவும் சூட்சமமாகவும் உள்ள இந்த லிங்க சரீரமே மாயையோடு கூடியதுமான இதைத்தான் நாம் ஜீவன் என்று அழைக்கின்றோம். இதுவே பிறப்பிற்கு காரணமாகிறது, அதாவது பிறவி எடுக்கின்றது. இந்த சூட்சமான லிங்க சரீரம் முன் கூறியது போலே பகவான் மேல் ஏற்றி கூறப்படுகிறது. சரியா, இப்படி மேலே போவோம். காரிய ரூபமாகிய ஸ்தூல சரீரம், காரண ரூபமாகிய லிங்க சரீரம், இவை இரண்டையும் பரமாத்மாவிடம் ஏற்றி கூறப்படுவதற்கு காரணம் அவித்தை என்கின்ற அறியாமையே. உண்மையில் ஆத்மாவிற்கு இவ்விரண்டிலும் சம்பந்தம் இல்லை. இந்த உண்மை சுரூப ஞானத்தை ஜீவன் உணர்ந்த அக்கணமே அவன் ஞானரூபியான பிரம்மமாகவே ஆகின்றான். சுரூப ஞானம் என்பது ஜீவாத்மாவை ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்களுடன் சம்பந்தப்படுத்தப்படாமல் இருப்பது. இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம வந்து இந்த வியாக்கியானத்தை விஸ்தாரமாக பார்ப்போம். சரியா, ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் விஸ்தாரமாக நாம் பார்ப்போம். இப்போது அதில் இருக்கிறத அப்படியே எடுத்துப்போம். இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும்
எப்படி விராட ஸ்வரூபத்திலேருந்து 22 அவதாரம் எடுத்திருக்கா, இதை தவிர மற்ற அவதாரங்கள்லாம் இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நிலை நிறுத்திப்போம். நம்ம அதை நன்னா புரிஞ்சுப்போம். சரியா? 34 எல்லாம் அறிந்த பகவானது தொடர்புடையது அவித்யாகின்ற இந்த மாயை. மாயை என்னும் இவள் உலகியல் சக்கரத்தை கை கொண்டு லீலை புரிகின்றாள். அதாவது தானே எல்லாம் அறிந்தவள் என்கின்ற பொய்யான எண்ணத்தை தோற்றுவிக்கின்றாள். இந்த மாயையே உண்மை வித்தை ஞானமாக மாறுதலை அடையுமேயானால் அப்பொழுது ஜீவன் பிரம்மஸ்வரூபனாகி பரமானந்தத்தில் திளைக்கின்றான் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். Again, we will see the details of this at a later stage when we evolve with the Bhagavatam. As we read 1 through 9, we will get more clarity automatically. Okay. 35 சகல ஜீவராசிகளிலும் உட்புகுந்து விளங்கும் பிறப்பில்லாத பகவானுக்கு அவதாரம் என்ற பிறவியையும் ஒன்றும் செய்யாமல் சாட்சியாக பார்த்து கொண்டுபவருக்கு அவதார லீலைகள் என்ற கர்மங்களையும் சொல்வது வேதங்களில் அடங்கிய பரம ரகசியம் என்று கவிகள் வர்ணிக்கின்றனர். அதாவது ஜீவனுக்கு பிறப்பு முதலியன உண்டு என்று சொல்வது போல பரமாத்மாவுக்கும் அவதாரமும் அவதார லீலைகளும் மாயை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு மாயை. நம்ம பார்த்தோமே உலகமே ஒரு நாடக மேடைங்கிற மாதிரி நம்ம வந்து we are in a transient world. இந்த பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யான்னு பார்த்தோம் இல்லையா முதல்ல அன்னைக்கு. இந்த பிரம்மம் ஒன்று தாண்டா சத்தியம். இது எல்லாமே ஒரு 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 நாடகம், கேரக்டர்ஸ். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துட்டு இந்த பூலோகத்துக்கு பகவானே வரார். நம்மள மாதிரி கேரக்டர் அவளோட ஆக்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த காரியம் முடிஞ்ச உடனே அவரோட அவதார காரியம் முடிஞ்ச உடனே அவர் போய்டுறார். நம்மளோட கர்ம வினைகள் முடிஞ்ச உடனே நம்ம போய்டுறோம். ஸோ அதான் அவருக்கும் நமக்கும் வித்தியாசம். அவருக்கு கர்மா கிடையாது. அவர் ஏதோ ஒரு காரணமாக இங்கே வரார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேகன் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் நிறைய அவதாரம் எடுக்கிறார் இல்லையா. அவரோட அவதார காரியம் முடிஞ்ச உடனே நரசிம்ம அவதாரம் முடிஞ்சது, போயாச்சு. வராகன் வந்து இரண்யகனை கொன்னாச்சு, போயாச்சு. கிருஷ்ணர் வந்த தர்மத்தை பாகவதத்தில் ஸ்தாபிச்சுட்டு போயாச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து ஜீவாத்மா வந்து கர்மா முடிஞ்ச உடனே நம்மளும் போயாச்சு. எல்லாமே இது ஒரு நாடக மேடை. திஸ் இஸ் அ டிரான்சியன்ட் வேர்ல்டு. உன்னுடைய வீடு இது இல்லை. நம்ம இங்கேருந்து ஒரு வாரணாசி போகிறோன்னா அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே திரும்பி நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி நம்ம வாரணாசி ஒரு டூரிஸ்ட்டாக போகிற மாதிரி இங்கே ஒரு டூரிஸ்ட்டாக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆன்மா வந்திருக்கு. இந்த வந்ததுக்கு ஒரு 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 இது கொடுத்துருக்கா உனக்கு. மராட்டிய வீரர் சிவாஜி ராஜா அந்த மாதிரி நீ ஒரு வேஷம் போடுறேன்னா, ஸோ நீ சிவாஜியாக வேஷம் போட்டுண்டு நாடகத்தில் போய் நடிக்கிற. அந்த மாதிரி நான் இந்த ஆத்மா ரங்கராஜன்கிற ஒரு வேஷம் போட்டுண்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். இந்த நாடகம் முடிஞ்ச உடனே திரும்பி போய்டும். இந்த நாடகம் எப்போ முடியும்? நம்ம கர்ம வினைகள்லாம் தீர்ந்து வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வி கோ பேக் அண்ட் அகேன் வி மே கோ டு அனதர் ட்ராமா. இந்த ட்ராமா இந்த ஸ்டேஜ் முடிச்சுட்டோ இங்கே மயிலாப்பூரில் ட்ராமா இன்றைக்கி முடிஞ்சுடுத்தோ மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில், நாளைக்கு பர்சாஜி சுவாமி சபாவில் இன்னொரு ட்ராமா இருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த கர்மா இந்த வினை இந்த வாட்டி முடிஞ்சாச்சு. அடுத்த ஜென்மா இன்னொருத்தர் வீட்டில் போய் பிறந்து அங்கே என்னவா பிறந்து அந்த ட்ராமா ஆரம்பிக்கிறது அங்கே முடிஞ்ச உடனே. அது மாதிரி அவருக்கு அவதாரம் முடிஞ்ச உடனே அவர் போய்டுறார். நமக்கு நம்மள கர்மா முடிஞ்ச உடனே நம்ம போய்டுறோம். ஆக மொத்தம் எல்லாமே ஒரு டிரான்சியன்ட் வேர்ல்ட்ரா. இதை மாத்திரம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மேலே படிக்கிறேன். இது ஒரு சின்ன 35க்கு ஒரு இது. பகவானது திருவிளையாடல் அனைத்துமே காரிய காரணங்களை கொண்டவை அன்றி வீணாக வரல. சும்மா வந்து வெத்தா வந்துட்டு போல. அவர் ஒன்னொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை பெண்ணணியாக கொண்டது. ஆகவே வீண் போகாத திருவிளையாடல்களை செய்பவரும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் விளங்குபவருமான விளையாட்டாகவே இந்த உலகத்தை படைக்கின்றார், காக்கின்றார், அழிக்கின்றார். இது பகவானுடைய லீலா வினோதம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இது நம்ம இருக்கிறது வந்து லீலா விபூதி. அது வந்து நித்திய விபூதி. நம்மளோட நித்திய வீடு அங்கே தான். இதெல்லாம் ஒரு லீலா விபூதி இல்லையா. இது எல்லாமே ஒரு லீலா வினோதம். ஆனால் அதில் அவர் ஒட்டுவதில்லை. நம்ம தான் ஒட்டிக்கிறோம். நம்ம தான் குழந்தை குட்டி இதெல்லாம் ஒட்டிக்கிறோம். அதான் திருப்பி சொல்கிறார். ஏனெனில் அவர் ஏன் ஒட்டிக்கிறது இல்லை? ஏனெனில் அவர் ஸ்வதந்திரர், எதற்கும் கட்டுப்படாதவர். ஐம்புலன்கள் மற்றும் மனம் ஆகிய 6 இந்திரியங்களுக்கும் தலைவராகிய பகவான் சகல ஜீவராசிகளின் உள்ளத்திலும் இருந்து கொண்டு அவற்றினால் நுகரப்படும் பொருள்களை நுகர்கின்றார். ஆனால் அவற்றில் பற்று கொள்வதில்லை. பற்றற்ற நிலையில் செய்யும் நிஷ்காம கர்மங்களின் நன்மை தீமை ஆகிய பலன்கள் அச்செயல்கள் செய்பவனை பாதிக்காதது போல் வேண்டாமையற்றவரான பகவானது திருவிளையாடல்கள் பகவானை பாதிக்கப்படுவதில்லை. இது ஒரு பெரிய உபனிஷத்தில் நிறைய கதை இருக்குது. எப்படி ஒரு பிப்பல மரத்தில் வந்து 2 பறவைகள் உட்காண்டிருந்தது.
ஒரு பறவை வந்து அங்கே இருக்கிற பழத்தெல்லாம் ருசிச்சு சாப்பிட்டு இருந்தது. இன்னொன்று வந்து அதை விரும்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. வாஸ் ஜஸ்ட் அ விட்னஸ் அப்படின்வா. அந்த 2 பறவையில் வந்து ஒன்று தான் பரமாத்மா, இன்னொன்று ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா வந்து இந்த உலகத்தில் விட்டவொடனே எதை பார்த்தாலும் அது வேணும், இது வேணும், டிவி வேணும், கார் வேணும்னு இந்த உலக இன்பங்களில் மயங்கி, அந்த ட்ரீங்கிற உலக இன்பத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல மயங்கி வி இன்டல்ஜ் இன் அண்ட் வேராஸ் பரமாத்மா இஸ் ஸ்டில் அஸ் அ விட்னஸ். இது திருப்பியும் புரஞ்சன உபாக்கியானம்னு ஒரு கதை வரும், அதுலேயும் பார்ப்போம். புரஞ்சனந்தான் நாம் அல்லல் படும் ஆத்மா, அவிஞாதா நாம் அறியப்பட முடியாத பரமாத்மா. அந்த கதையை பார்ப்போம். முன்னாடி நான் தனியாக இந்த புரஞ்சன உபாக்கியானம் தனியாக ஒரு வீடியோவில் கதையாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எப்படி வந்து அவர் வந்து இந்த உலகத்தில் வந்தாலும் அவர் பற்றற்றவா வந்து விட்னஸாக இருந்துட்டு போய்டுறார். நம்ம வந்து என்னது நான் அப்படி நம்ம இன்டல்ஜ் இன் திஸ் வேர்ல்டு. இது வந்து ஒரு ஸ்டேஜு, இது ஒரு ட்ராமா ஸ்டேஜு. நம்ம இதில் வந்து இதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது. ட்ராமாவில் வந்து ஒத்தி பொண்ணாகவும் பிள்ளையாகவும் நடிக்கிறான்னா அந்த ட்ராமா முடிஞ்ச உடனே அது யூ ஷுட் நாட் கெட் இன்வால்வ்டு. அந்த சமயத்தில் அது நடக்க இது ஒரு ட்ராமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒட்டாத நம்மளால் இருக்க முடியலை. அதை ஒட்ட கற்றுனுட்டோம் நான் இல்லைன்னு. தட் இஸ் வென் வி அட்டைன் தட் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் காட் ரியலைசேஷன். நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மனது இல்லை, நான் இந்த புத்தி இல்லை. ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட், ஐ எம் நாட் த இன்டலெக்ட், ஐ ஆம் ஆத்மா. அந்த புத்தி நமக்கு வந்துடுத்துனா அவளால் இட் இஸ் த அல்டிமேட். தட் இஸ் த அல்டிமேட் இல்லையா? அதெல்லாம் திருப்பி நமக்கு சொல்கிறாங்க. 37வது, அறிவற்ற ஒருவன் நர்த்தனம் செய்பவனுடைய நடனத்தை நன்கு அறிய முடியாது. அதே போல தனது இச்சையாலே பற்பல திருவுருவங்களை மேற்கொள்பவரும் வாக்கால் வேதமாகின்ற நாமங்களை பரப்புவோருமான அந்த பகவானது திருவிளையாடுகளை தர்க்கம் முதலிய சாஸ்திர பாண்டியத்தினால் ஒருவன் அறிய முடியாது. தான் படித்து பெற்ற மெத்த அறிவினால் பகவானுடைய தத்துவங்களை ஒருவனால் அறிய முடியாது. யூ கேன் ஒன்லி ரியலைஸ் த்ரூ சாஸ்திரயோனித்வா. உன்னோட அறிவை வச்சுண்டு, உன்னோட குறைந்த அறிவை வச்சுண்டு இந்த கண்டிஷன்டு சோல் மற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஒரு குவாட்ரன் சொல்வா. I know what I know. I know what I don't know. I don't know what I know. I don't know what I do not know. நமக்கு என்ன தெரியாதுன்னு நமக்கு தெரியாது. தான் 4th குவாட்ரன், ரைட்? இப்போது ஒரு இங்கே நமக்கு ஒரு கார் வேணும். ஒருத்தர் சொல்கிறான், இந்த கடையில் போனால் கூகுள் போகிறோம், இந்த கூகுளில் வந்து இது இருக்குது, அந்த கடையில் போனால் இருக்குது. ஸோ இது இருக்குது, இது இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு கார் வாங்கணும்னா இத்தனை விதமான மாடல்கள் இருக்குங்கிறது தெரியும். இது நமக்கு வேணுமா வேணாங்க, நமக்கு பணம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும், நம்மக்கிட்ட இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அது அந்த மாதிரி ஒரு வஸ்து இல்லைங்கிறதே ஐ டூ நாட் நோ வாட் ஐ டூ நாட் நோ. என்ன இல்லை இந்த உலகத்தை. ஏதோ ஒரு முயல் கொம்பு மாதிரி எவனோ ஒருத்தன் விற்கிறான்னு வச்சுங்க, அந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலை. அதனால் உன்னோட குறைச்ச ஞானத்தை வச்சுண்டு அந்த பரமாத்மாவை அறிய முடியாது. அடித்து சொல்லிட்டாங்க, ரைட்? சாஸ்திர யோனித்வா. உபனிஷதங்களின் மூலமாகவும் வேதங்களின் மூலமாகவும், வேதத்தில் கர்மகாண்டம் வந்து ரிச்சுவல்ஸ், ஞானகாண்டம் தான். இதன் மூலமாகத்தான் பகவானை அறிய முடியும். அடுத்தது, கையிலே சக்கரத்தை ஏந்திய பகவானுடைய சக்தியையோ உண்மை சுரூபத்தையோ சாதாரண மனிதன் தெரிந்து கொள்ள முடியாது. அவை எல்லை அற்றவை. ஆனால் அவனுடைய திருவடி தாமரைகளின் மகரந்த நறுமணத்தை வஞ்சனையின்றி இடைவிடாமல் அன்புடன் சேவிக்கும் பக்தனே பகவானின் ஸ்வரூபத்தை அறிந்து கொள்கின்றான். சரியா? 38. இப்போ சூதர் திருப்பியும் எல்லாரும் புரிஞ்சுட்டா? இப்போ பகவான் எத்தனை அவதாரங்கள் எடுத்தார், எப்படி இருக்கார், அவருடைய திருவிளையாடல்கள்லாம் எப்படி, எதுக்காக இங்கே வந்தார், நம்ம எப்படி பற்றற்ற நிலையில் இருக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு, சௌனகாதி மகரிஷிகளே, நீங்கள் அன்றோ அந்த உண்மையை அறிந்தவர்கள், பெரும் புண்ணியம் பெற்றவர்கள். ஏனெனில் அகில உலகத்துக்கும் ஒப்பற்ற தலைவனாகிய பகவானிடம் இவ்வாறு பக்தி தத்துவத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் இடையூறின்றி மனதை செலுத்தி வருகிறீர்கள். ஆகவே துயரமான அந்த கர்ப்பவாசத்தை மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்கும் பிறப்பு இறப்பு என்ற சூழலில் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் வரும். இதெல்லாம் நமக்கும் தான், நமக்கு தானே அந்த கதையை சொல்கிறார். அவளுக்கு சொல்கிற மாதிரி ஒரு வியாஜத்தில் நமக்கு சொல்கிறார் இல்லையா? இந்த புராணம் ஸ்ரீமத் பாகவதம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தான் சொல்கிறார் முதல்ல. அவள் கேட்டா இல்லையா, மனுஷனா பிறந்தவனுக்கு சேஷ கொடுக்கக்கூடிய மார்க்கம் எது? எங்களுக்கு எல்லா வேதங்களும் வேதாந்தங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம் இல்லை, அந்த சாரத்தை சொல்லணும் அப்படின்லாம் தான் கேட்குறா. இப்போ தான் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் எங்கேயுமே
இந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. இங்கே தான் அவர் முதல்ல சொல்கிறார், இந்த புராணம் ஸ்ரீமத் பாகவதம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் நம்ம படிக்கிறதுனால அதை அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இவர் இப்போ தான் அவளுக்கு சொல்கிறார், இது வேதத்திற்கு சமமானது, மேலான புகழ் வாய்ந்த பகவானுடைய திருவிளையாடல்களை தன்னுடன் கொண்டது, இதை வியாச மகாமுனிவர் அருளி செய்தார். இதெல்லாம் இப்போ தான் அவளுக்கே சொல்கிறார். அனைத்து உலகிற்கும் நன்மையை செய்யும் அந்த திருவுள்ளம் கொண்ட வியாச முனிவர் புகழ் பெற்றதும் நலன்களை வழங்கக்கூடியதுமான பொருட்சுவை சொற்சுவை ஆகியவற்றாலே சிறந்ததுமான இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை ஆத்ம ஞானிகளுக்குள் சிறந்த தனது புத்திரனான ஸ்ரீ சுகருக்கு அதை உபதேசம் செய்தார். வேதங்கள், இதிகாசங்கள் ஆகிய அனைத்து சாஸ்திரங்களிலும் கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் போன்ற இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கங்கை கரையிலே இறக்கும் வரை உண்ணாவிரதம் என்கின்ற பிரயோபவேச விரதத்தை மேற்கொண்ட பரீட்சித்து மகாராஜனுக்கு அநேக மகரிஷிகள் சூழ்ந்திருந்த பொழுது ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு இதை கூறினார். அந்தன சான்றோர்களே, பெருத்த தேஜசுடன் விளங்கும் ஸ்ரீ சுகர் இவ்வாறு உபதேசம் செய்யும் பொழுது அங்கு சென்றிருந்த நானும் அவருடைய அருளினால் இதை நான் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டதை என் புத்திக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? என்ன வினயம்! எல்லாம் தெரிஞ்சாவிட்டு எப்படிரா இருக்கணும்னா இதான் கதை சொல்றதுலயே ரொம்ப கெட்டிக்காராய் வாழலாம். அவர் சொல்றார், ஸ்ரீ சுகபிரம்மம் கங்கா தீரத்தில் பரீட்சித்துக்கு 7 நாட்களிலே சாக கடவுது என்கின்ற பிரயோபவேச காலம். பிரயோபவேசம்னா அவன் அந்த விரதம், இந்த உண்ணாவிரதம் இருக்கச்சே, அப்போ நான் ஓரமாக நின்று கேட்டுட்டு இருந்தேன்ப்பா, அதை தான் நான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறேன். ஏதோ நான் தெரிந்து கொண்டதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அடாடாடா, என்ன வினயம் பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி படித்து இந்த மாதிரி இவாழ்லாமே இப்படி இருந்தாலே அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மம், ஞானம் முதலிய 6 வகை செல்வங்களுடன் தனது இருப்பிடமான வைகுண்டத்துக்கு சென்ற பின் இந்த கலியுகத்திலே ஞானமாகிற பார்வை இழந்தவர்களுக்கு ஒளி அருளும் அந்த ஞானானுபவமாக இந்த புராணம் உதயமாயிற்று. இது 41லேருந்து 45 ஸ்லோகங்கள். இத்துடன் இந்த 3வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே முதல் ஸ்கந்தத்திலே 3வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷரபதப்ருட்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷணானி ச ன்யூனானி சாதிரிக்னானி ஷமக்ஷ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபீகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.